மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி வந்து செட்டிநாட் ஸ்டைலில் எப்படி சூப்பராக நல்லா காரசாரமாக மீன் குழம்பு பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மீன் குழம்பு நல்லா சுவையாக இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான மிளகு சீரக பேஸ்ட் நம்ம வறுத்து அரைச்சிக்க போகிறோம். ஸோ வாங்க அது என்னென்னு பார்த்துடலாம். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்க்குறேன். அதே மாதிரி 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகு. இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். வறுபட்ட வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். மிதமான தீயிலே வச்சு நல்லா வறுத்துக்கலாம். எல்லாத்தையுமே நல்லாவே வறுத்தாச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து துருவி வச்சுருக்க 1/4 கப் அளவுக்கு தேங்காயும் சேர்த்து வறுத்துக்குவோம். இதுவும் நல்லா வறுபட்ட வாசனை வர்ற வரைக்கும் தேங்காவை நல்லா வறுத்துக்கலாம். வறுபட்ட வாசனை வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்ச பின்னாடி மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். அரைச்சாச்சு. இப்போது மிளகு சீரகம் விழுது ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். பேனில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்குறேன். மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடான பின்னாடி இதில் 1 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் இதில் உரித்து வச்சுருக்க பூண்டுப்பல் 30 பூண்டுப்பல் சேர்க்குறேன். பூண்டை வந்து கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் எண்ணெயில் வதக்கி விட்டுக்குவோம். இப்போ வாசனை வந்துடுச்சு. அடுத்ததாக இதில் 2 பச்சை மிளகாவை 4 கீரி சேர்க்குறேன். இது கூடவே வாசனைக்கு கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துட்டு கருவேப்பிலை இலைகள் நல்லா பொரிஞ்ச பின்னாடி இதில் உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து 30 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை மிதமான தீயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் சின்ன வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வந்துருச்சு. அடுத்ததாக இதில் கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளியும் நல்லாவே வதக்கி விட்டுக்குவோம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நம்ம மீன் குழம்பு பண்ணும்போது மீன் குழம்பு ரொம்ப வாசனையாகவும் டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு விழுதையும் வெங்காயம் தக்காளி கூட நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போன பின்னாடி இதில் அரைச்சி வச்சுருக்க மிளகு சீரகம் விழுதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி கலந்து இதில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த குழம்பு நல்ல சுவையாக இருக்கிறதுக்கு இந்த வறுத்து அரைச்சிருக்க மிளகு சீரக பேஸ்ட் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தனி மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்குங்க. அதே மாதிரி 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்க்குறேன். அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் மல்லித்தூளுடைய பச்சை வாசனை போன பின்னாடி இதில் ஊற வச்சுருக்க புளி தண்ணீரை நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். சேர்த்தாச்சு. இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி வச்சு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா குழம்ப கொதிக்க விட்டுறலாம். ஒரு 7 நிமிஷம் கழித்து மூடியை திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், குழம்பு வந்து நல்லா கொதித்து நல்லா திக்காக வந்துருச்சு. எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் மீன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 கிலோ வவ்வால் மீன் எடுத்திருக்கேன். இதை நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு மீன் துண்டுகள் எல்லாத்தையும் மீன் குழம்புல சேர்த்துடலாம். மீன் சேர்த்த பின்னாடி ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. ஒரு 4 நிமிஷம் போதும் இதை வேக வைக்கிறதுக்கு. ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். மெதுவாக அந்த மாதிரி கிளறி விட்டுட்டு ஒரு 4 நிமிஷம் கழித்து பாருங்கள், சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. செட்டிநாட்டு ஸ்டைலில் நல்ல காரசாரமான சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கருவேப்பிலை இலைகள், கொத்தமல்லி இலைகள் 2 சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இவ்வளோ தாங்க, சூப்பரான வவ்வால் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.
இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு மறந்துடாமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ கீழே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.